அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இன்றைக்கி நான் காமிக்க போகிறது சிக்கன் ஃப்ரை. சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட்டு அடிப்பொலி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக சிக்கன் அரை கிலோ எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். சிக்கன் ஃப்ரைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, பெருஞ்சீரக பொடி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி இல்லைன்னா நார்மல் வத்தல் பொடி சேர்த்துக்கிடுங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளாக்ஸ் 1 டீஸ்பூன். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சி போடுங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு, பஜ்ஜி மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. பஜ்ஜி மாவு ஒரு 3 டீஸ்பூன் இதில் சேர்க்கலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் அதையும் சேர்க்கலாம் 1 டீஸ்பூனு. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலை, பஜ்ஜி மாவு தான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் அப்போ தான் சிக்கன் ஃப்ரை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுன்னா நான் ஒரு சிட்டிகை அளவு இதில் சேர்த்துருக்கேன். நான் இதில் போட்டுடலாம். நம்ம போடும்போது நல்லா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அது சூப்பராகவே இருக்கும். இப்போ அதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி விடாமல் தான் நம்ம கை வச்சு அதை லைட்டாக பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டால் அவ்வளோ ஒரு மாதிரி மசாலா எல்லாம் உதிர்ந்து போயிடும். அதுக்காக தண்ணியே விடக்கூடாது. இதில் நம்ம கை வச்சு தானே லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தண்ணி சிக்கனில் நல்லா ஊறும். இப்போ ஒரு பாக்ஸில் நான் எடுத்து வச்சுட்டு மறுநாள் தான் இதை நான் ஃப்ரை பண்ண எப்போவுமே எடுக்குவேன். அப்போ தான் மசாலாவில் நமக்கு உதிரவே செய்யாது, அப்படியே செட்டாகவே இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்குமோ இந்த மாதிரி நம்ம அதில் மசாலா போட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா மறுநாள் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கோகனட் ஆயில் தான் இதுக்கு நல்ல பெஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைக்கு. இப்போ நான் எடுத்த சிக்கனை எல்லாம் ஆயிலில் போட்டாச்சு. உடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை திருப்பி போடணும். பாருங்கள், ஒரு மசாலா கூட இந்த ஆயிலில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், நான் எப்படி போட்டேனோ அதே மாதிரியே மசாலா இருக்கும். பாருங்கள், உதிரவே செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது சூப்பராகவே இருக்கும். அது கூடவே 2 பச்சை மிளகா முழுசாக அப்படி போடக்கூடாது, ஆயிலில் போட்டால் வெடிக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கீறிட்டு அதை போட்டு எடுத்து வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.